ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் கிளாஸில் ரவுண்ட் ப்ரஷில் எப்படி லீஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளாட் ப்ரஷில் நம்ம லீஃப் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ரவுண்ட் ப்ரஷில் லீஃபை நல்லா கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷில் 1 ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன். க்ரீன் வித் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த லீஃபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெம் இழுத்து விட்டுட்டு அங்கேருந்து லீஃப் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த லீஃபுக்கு நான் பெருசாக எந்த ப்ரெஸ்ஸிங்கும் கொடுக்கல. ப்ரஷ்ஷை லைட்டாக வளைச்சி இழுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு லீஃப் கிடைக்கிது பாருங்கள். இது நார்மல் லீஃப். இப்போ அடுத்த லீஃபை பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் காம்பு மாதிரி பெயிண்ட் பண்ணி அதை டச் பண்ணியே வளைச்சி ஷார்ப்பாக போய் முடிக்கிறேன். இது பாதி லீஃப் தான். பேலன்ஸ் லீஃபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஷார்ப்பாக முடிச்சிடும். அவ்வளோதான், நமக்கு பர்ஃபெக்டான லீஃப் கிடச்சிருச்சு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்டெம் மாதிரி வரைஞ்சி அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி நம்ம போடும்போது தான் ரைட் சைடில் இருக்க லீஃபும் பர்ஃபெக்டாக வரும், லெஃப்ட் சைடில் இருக்க லீஃபும் பர்ஃபெக்டாக வரும். அதனால் நம்ம ஃப்ளவர் பொக்கே அந்த மாதிரி எந்த பெயிண்ட் பண்ணாலுமே பர்ஃபெக்டான லீஃப் எல்லா சைட்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்டெம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லீஃப் போடலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு லீஃப் தான். ஜஸ்ட் லைனை கிராஸாக குட்டி குட்டியாக அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே போகிறது தான் இந்த லீஃப். அடுத்து நம்ம ஸ்டெம் பெயிண்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிராஸாக குட்டி குட்டியாக லைனை அப்படியே கண்டினியூவாக பெயிண்ட் பண்ணிகிட்டே வரும். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கண்டினியூஸாக அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தோட லீஃப்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த லீஃப் ப்ரஷ்ஷை நல்லா கிளாத்தில் படிகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எட்ஜஸில் ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போய் முடிக்கிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க செடியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் தான் அதிகபட்சம் இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெம் போட்டு ரைட் சைட்லேயும் இந்த லீஃப் நல்லா வரா மாதிரி, லெஃப்ட் சைட்லேயும் நல்லா வரா மாதிரி கண்டினியூஸாக பெயிண்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ அடுத்த லீஃப் பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரஷ்ஷை ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வளைச்சி கீழ்ப்பக்கமாக பார்த்தா மாதிரி ஷார்ப்பாக முடிக்கிறோம். இந்த லீஃபோட பொசிஷன் பார்த்தோன்னா செடியிலலாம் ஒவ்வொரு லீஃப் தலை குனிஞ்சா மாதிரி இல்லைன்னா திரும்பினா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பொசிஷனுக்கு இந்த லீஃப்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், வெரைட்டியான க்ரியேட்டிவான நிறைய ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை இனி வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.